அம்மன் ஆன்மீக ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்துல கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கன்னிராசிக்கு ரொம்ப முழுமையா விரிவா பார்க்க போறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையான விளக்கம், அது மட்டும் இல்லாம நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையா பார்க்க இருக்கிறோம். அதுல பங்குனி மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கு தேரோட்ட திருவிழா அப்படிங்கிறது எல்லா முருகன் ஆலயங்கள்லையும் நடக்கும். முருகனோட பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 7 சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து நம்மளுடைய ராசி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு, கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, கோச்சார கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றி பொது பலனா நம்ம பார்க்க இருக்கிறோம். கன்னிராசி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 9வது ராசி. ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கிறார். சரி, நீசம் பெற்றிருக்கிறாரே அப்படின்னு ஒரு நிலையில் ரொம்ப கன்னிராசி அன்பர்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அங்க உங்க ராசிக்கு 2 குடையவரோடு சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தோடு அமர்ந்திருக்கிறாரு. நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்ப இதுவரை இருந்த கஷ்டம், துன்பம், பிரச்சனை, பணம் இல்லை, தேவையான வருமானம் இல்லை, தொழில் இல்லை, வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, ஆமா நினைச்சதை செய்ய முடியல, நினைச்ச பொருளை வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கஷ்டங்கள் இருந்தது இல்லையா? அவை அனைத்தும் அடியோடு மாற்றம் செய்ய போகுது. மாற்றம் அடையக்கூடிய மாதமாக இருக்குது. ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாத்தீங்கன்னா ஒரு நீசபங்க ராஜயோகமா மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் அங்க ஏற்படுது. சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்க ராசிக்கு 9 குடையவன், பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் அதிபதி கூட பரிவர்த்தனை யோகத்தை வேற ஏற்படுத்துறாரு. இது ஒரு நல்லதொரு அருமையான ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட கன்னி ராசிக்கு யோக காலம், யோக அமைப்புனே சொல்லலாம். ராசிக்கு 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் வேற இருக்கிறாரு. அப்ப அவர் ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது கடன், பகை, நோய், எதிரி, இந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது. கடன் இருந்தா கடனை கட்டக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு நல்ல சாதகமா இருக்கும். அடுத்து எதிரி பிரச்சனையே இருக்காது. எதிரி தொந்தரவு, யாரும் உங்களை பழி வாங்குறது, யாராவது உங்களை வந்து பாத்தீங்கன்னா துன்புறுத்துறது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இடையூறுகள் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வேலைத்தலங்கள்லயோ தொழில் தளங்கள்லயோ எங்கேயுமே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நோய், உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் நல்லா சீராக இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்துல 1000 பிரச்சனை இருந்திருக்கு. அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிரும். உடல் மனம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடலும் மனமும் சார்ந்த விஷயம். இந்த மொத்த ஆரோக்கியமும் சரியாகக்கூடிய நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. நல்ல அமைப்பு உருவாயிருக்கு. அப்போ 7ஆம் இடத்துல இருக்க அனைத்து கிரகங்களும் உங்களோட ராசியை பார்க்குது. யாராரு பார்க்கறது அப்படின்னா 2 9 குடைய சுக்கிரன் உச்சபலம் பெற்று பார்க்கிறார். ராசிநாதன் நீசபங்க ராஜயோகத்தோடு பார்க்கிறார். ராகு யோகக்காரகன் பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம 12 குடைய அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பார்க்கிறார். இந்த 12ஆம் அதிபதி பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்க மனைவிக்கு அல்லது கணவனுக்கோ தேவையான விஷயத்த இந்த காலகட்டத்துல செஞ்சு கொடுப்பீங்க. ஒரு நகை வாங்குறது, ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, அது மட்டும் இல்லாம ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்த, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதலீடு செய்யறது, இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஆனா வருமானம் இருக்குமா அப்படின்னா ஒரு அபரிமிதமான வருமானத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல வேலை அமைப்பு இருக்குது, நல்ல தொழில் அமைப்பு இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லைங்க, நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு இந்த மாசத்துல இருக்கு. கோச்சார கிளைநிலை அனைத்தும் ரொம்ப சாதகமான சூழ்நிலையில இருக்குது. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் இந்த நேரத்துல வேலை செய்யணும். பிறப்பு ஜாதகம் அப்படின்னா உங்களுடைய லக்கணம் என்ன,
என்ன நட்சத்திரம், என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, இந்த கோச்சார கிரகம் இதோட அமைப்புகளுக்கு ஏற்ற வண்ணம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப இந்த யோகமான கிரகங்கள் இப்போது திசை நடத்துதா, புத்தி நடத்துதா அப்படின்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ரைட் டைம். இந்த டைம்ல நீங்க உங்களுடைய வேலையை செட்டில் பண்ணிக்கலாம், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை மாற்றத்தை உருவாக்கிக்கலாம், வியாபாரத்தை நல்லா பெருக்கிக்கலாம். அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு. கடனை அடைச்சிடலாம். கடன் வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 3-8 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். எடுக்கிற முயற்சிகள்லாம் தாறுமாறா ஜெயிக்கும், வெற்றி பெறும். ஏன்னா செவ்வாய் பகவான் இல்லையா, எடுக்கிற முயற்சி அதிதீவிரமான முயற்சியா இருக்கும், நம்பிக்கை கொண்ட முயற்சியா இருக்கும், நம்பிக்கையோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 4-7 குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து உங்களையே பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. இதே காலகட்டத்துல குரு உங்களை பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்களுடைய முழுமையான விஷயமுமே சரியாக போகுது. மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடைக்கிறது. சமூக அந்தஸ்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி பணம், பொருள், செல்வாக்கு அமைகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா நடக்க இருக்குது. அப்ப ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப சிறப்பா செயல்பட போகுது. அடுத்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, முயற்சியை அதிகப்படுத்தி தர்றாரு. 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, பாக்கியம், அதாவது எதிர்பாராத தனவரவு, பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், யோகம், இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் செயல்படுத்தி கொடுக்குறாரு. அப்ப கன்னிராசிக்கு இது ஒரு நல்ல காலம், பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஆமா, அனைத்து துன்பங்களையும் நீக்கி பணவரவு, பொருள்வரவு, முன்னேற்றம் தரக்கூடிய, குடும்ப சந்தோஷம், அமைதி இதையும் அதிகரித்து தரக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய உன்னதமான மாதமாக இந்த மாதம் பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. உங்க ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில வேகமான செயல்பாடு, விவேகமான அமைப்பு, நல்லதொரு புத்திசாலித்தனம், அது மட்டும் இல்லாம நல்லதொரு பேச்சாற்றல், நல்ல படிப்பு, கல்வி, கேள்வி, ஞானம் நிறைந்தவர்களா இருக்கிறாங்க. அதே போல அதிகார தோரணை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு. இந்த காலகட்டத்துக்கு அது செயல்படுதா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல அவங்க பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடு, வெளியூர் போறது, பயணம் போறது, பயணங்கள் மூலமா நல்ல லாபம் ஈட்டுறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐடி செக்டார் துறைகளில் வேலை பார்க்குறவங்களும் நல்லா இருக்கு. அதே போல கவர்மெண்ட் செக்டார்ல இருந்தாங்கன்னா இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம், பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து பாருங்க அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா அன்பு, சமாதானம், அது மட்டும் இல்லாம ஒற்றுமை பலப்படுத்தக்கூடிய வகையில இந்த நட்சத்திரக்காரர்கள் செயல்படுவாங்க. இந்த நிறைய இடங்கள்ல சமாதான தூதுவர் அப்படின்னாலே இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தான் இருப்பாங்க. அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு, மனஸ்தாபம், பிரிவு, இதெல்லாம் ஒண்ணு சேர்க்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தான் இதற்கான முயற்சி எடுப்பாங்க. அவங்க தான் இந்த சேவை மனப்பான்மையோட அந்த முயற்சியை எடுத்து மற்றவர்கள் நல்லா இருக்கிறதுக்காக நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய பண்பாளர்களா இருக்கிறாங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள். இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எண்ணிய எண்ணங்கள் யாவும் எண்ணம் போல் செயல்படக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறுசிறுன்னு கோபம் வந்தாலும் குணம் இருக்கக்கூடிய நட்சத்திரம். தன்னை நம்பி வந்தவர்களை எந்த சூழ்நிலையும் ஏமாற்ற மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு வேகமான செயல்பாடு, சாதுரியமான கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய எடுப்புவாங்க. நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும். ஆமா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக எவ்வளவு எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டு. இந்த சித்திரை நட்சத்திரம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தொழில், வேலை வாய்ப்பு, வருமான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். பதவி உயர்வுகள் நல்லா இருக்கும். பட்டங்கள் தேடி வரும். அதே நேரத்துல கொஞ்சம் முன்னேற்றமான காலகட்டம், வேகமாக செயல்படக்கூடிய காலகட்டம், குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல
மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம முன்னோக்கி பயணம் பண்றது அப்படிங்கிறதுல முழு மூச்சா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கன்னிராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த அவை அனைத்தும் பொது பலனா இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்கண அடிப்படையில எப்படி இருக்கு, தசாபுத்திகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம யோகமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதா, இல்ல 6, 8, 12 கூடிய விரையாதிபதி தசாபுத்தி நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. கோச்சார பலன்கள் நல்லா இருக்கு, கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. ஆமா, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் இப்ப நீங்க பார்த்துக்கணும். பார்த்து அதுக்கு ஏற்றார் போல செயல்களை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அமைப்பு. உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மலை கோயில், அதாவது நல்ல மலை உயரமான மலைகள்ல இருக்கக்கூடிய முருகன் கோயில் வழிபாடு செய்யறது, அம்மன் வழிபாடு செய்யறது, இது அது மட்டும் ஐயனார் வழிபாடு செய்யறது, அதாவது சிறு குறு தெய்வங்களின் வழிபாடுகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல கை கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.